ஓம் விநாயகரை போற்றி, திரு அண்ணாமலையாரை போற்றி. குரு வாழ்க, குருவே துணை. குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க வளமுடன். ஜோதிடர் குருசுந்தர வடிவேல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்குது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே, நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும். அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். வாங்க. பரணி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரன் அப்படின்னா யாருன்னு கேட்டால் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவர், ஆடம்பரம், கலை, இலக்கியங்களில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். அந்த சுக்கிரனோட நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேச ராசியில் 2வது நட்சத்திரமாக வருது. காலப்புருஷ நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 2வது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தோட சிறப்பே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழமொழியே உண்டு. பரணியில் பிறந்தவர் தரணியை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம். பரணியில் பிறந்தவர் எப்படி தரணியை ஆழ்வார் அப்படின்னா, பிறந்தவங்க எல்லாருமே தரணியை ஆண்டுக்கிட்டு இருக்காங்களா, உலகத்தை ஆண்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு பொதுவான பழமொழியாக இருந்தாலும், ஆனால் நிறைய பேர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன மாதிரி பொருள் கொள்ளணும் அப்படின்னா, எல்லா சுகபோகங்களோடும் சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இயல்பாகவே பொருந்தி வந்திருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலேயே சுக்கிர தசை ஆரம்பிச்சிடும். அப்போ பிறந்த காலத்திலிருந்தே வீடு, வண்டி, வாகனங்கள், கேட்ட பொருள் கிடைக்கும், நினைத்த மாதிரி நினைத்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கமும் இருக்காது, அனுபவிக்கலை அப்படிங்கிற ஒரு உணர்வும் இருக்காது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதான் பரணியில் பிறந்தவர் தரணியை ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா, பரணி நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தா எப்போதுமே பொலிவானவங்க, சுறுசுறுப்பாக பேசக்கூடியவர்கள். இன்னொன்று, எந்த இடத்துலையும் ஒரு 10 பேர் கூடியிருக்க சபையில் பரணி நட்சத்திரத்தில் உள்ள ஒருத்தரை பார்த்திங்கன்னா, அவரோட பேச்சு பார்த்திங்கன்னா எல்லாருமே கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் ரொம்ப இயல்பாகவும் நுட்பமாகவும் இருக்கும். ரொம்ப கலை உணர்வோடவும் அந்த பேச்சு இருக்கும். அவ்வளவு இனிமையாக பேசக்கூடியவர், அனைவரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே இருக்கும். இவங்க புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். புண்ணியத்தின் பலனாலே இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே எல்லா விஷயங்களையும் சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதான் புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்குது. இன்னொன்றும், அரசியல் துறைகள்லையும் அதிகார பதவிகள்லையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயல்பாகவே இவங்களுக்கு கிடச்சிருங்க. ரொம்ப சிரமப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலையை செய்ய போய் என்னமோ ஒன்று கிடச்சிது அப்படின்னு சொன்னது மாதிரி, தொட்டது ஒன்று கிடைச்சது பெரும்பலனாக இருக்கும். இது ஒரு விஷயமாக தொட்டேன், ஒரு வேலையை ஆரம்பித்தேன், ஒரு சின்ன ஒரு குறிக்கோளோட ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்போடு ஆரம்பித்தேன், ஆனால் பெரிய விஷயம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி இவங்களோட புண்ணிய பலன், பூர்வ புண்ணிய பலன் வழியாக இவங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆட்சி பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் சார்ந்த துறைகளில் இவங்க பிரபலம் அடைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து கலைத்துறைகளில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது, மாவட்ட பொறுப்புகள், மாநில பொறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌரவமான பதவிகளில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிடும். ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னே சொல்லணும். ஆமாம், பெற்றோர்கள் இடத்தில், தாய் தந்தையர் இடத்துல பார்த்திங்கன்னா அளவு கடந்த பாசம் செலுத்தக்கூடியவர்களாக இந்த ராசியில் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இவங்க அதிகமாக மனதைரியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாகவே அதிகமாக இருக்கும். தர்ம காரியங்களில் செயல்படக்கூடியவர், அதாவது
ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகத்திற்கு வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் எந்த உயிரினத்திற்காவது நம்ம வந்து ஒரு உதவிகரமாக இருக்கணும் அவங்க அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கொள்கையோடு இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருக்காங்க. அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்கள், தர்மம் செய்யக்கூடியவர்கள். தர்மம்னா ஒரு பொருளை வந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா அதை உடனே இலவசமாக தானமாக கொடுக்கக்கூடிய பண்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும். தன்னை தேடி வந்தவங்களை அரவணைச்சிக்கக்கூடிய அன்பு இருக்குது. அதே போல் அரசு துறைகளில் வேலை பார்க்குற அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரங்க பார்த்திங்கன்னா எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக, ரொம்ப அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னோட வேலை செய்கிறவங்க, தன்னோட நண்பர்கள், தன் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களோட தேவை அறிந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், தேவை அறிந்து செயல்படக்கூடியவர்கள். அதாவது திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா ஒரு குறளில் சொல்லுவார், குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த நட்சத்திர பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா குறிப்பறிதல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாகவே இருப்பாங்க. ஒருத்தரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட காலத்தின் தேவைக்கேற்றார் போல் அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது அவங்க ஒரு உன்னதமான ஒரு உதவி செய்கிறதுல இவங்கள போல் முடியாது. இவங்க ஒரு முன்மாதிரியாகவே இருப்பாங்க இந்த விஷயத்தில். உதவி செய்கிறது, அரவணைத்து போகிறது, அன்பு செலுத்துறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்க. மற்றவர்களிடத்தில் பழகிறது, பேசுகிறது, ஆமாம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முன்மாதிரியாக இருக்கும். மற்றவர்கள் பார்க்கல என்னமா இவரை போல் ஏன் நம்மளால் இருக்க முடியல, இவரை போல் நம்ம ஏன் பேச முடியல அப்படிங்கிற ஒரு எண்ண தூண்டுதலை கூட உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும். அதுவும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள். வேகமாக செய்கிறாங்க அப்படிங்கிறத விட நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள். ரொம்ப சீக்கிரம் முடிக்கிறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இல்லைனாலும், ஆனால் பார்த்திங்கன்னா காலத்தோட நேர்த்தியாக ஒரு வேலையை செய்யக்கூடியவங்க அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரர்கள்ட்ட அந்த ஒரு நேர்த்தி பக்குவம், அது குவாலிட்டி மனப்பான்மை. ஒரு பொருளை ஒரு சீக்கிரம் செஞ்சோம், சீக்கிரம் ஒரு வேலையை முடித்தோம், சீக்கிரம் ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு இல்லை. கொஞ்சம் காலம் எடுத்தாலும் அந்த காலத்திற்கு ஏற்றால் போல் அதை கச்சிதமாக செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எந்த ஒரு புது டிசைன், இந்த புதுசாக அறிமுகமாகக்கூடிய ட்ரெஸ், அது மட்டும் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன், ஆடை ஆபரணங்கள், இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள்னு சொல்லக்கூடிய அனைத்துமே, வாட்சி, காஸ்மெட்டிக்ஸ், அந்த பொருட்கள் எல்லாமே, வாசனை திரவியங்கள், அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள், இவை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இவங்களோட ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். இதை அதிகமாக இவங்க பயன்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப விரும்புவாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டும் இருப்பாங்க. அதை அதிகமாக விரும்பக்கூடியவரும் பயன்படுத்தக்கூடியவர்களுமாக இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எந்த ஒரு புது டிசைன் வந்தாலும் ஆளாக வாங்கக்கூடியவர்கள். அதை முதல்ல வந்து அதை வந்து வாங்கி அதோட நிறைகுறைகளை ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், அந்த அழகை ரசிக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லணும். இன்னொன்று மிகப்பெரிய விஷயம் என்னென்னா போஜன பிரியர், உணவு பிரியர். அதை எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆள், அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பரணி நட்சத்திரம் தான். இன்னொன்று உணவு பிரியர். எந்த ஒரு உணவையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம், அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டு அதோட உணவு சுவை அறிந்தவர்களாக இவங்க இருப்பாங்க. உணவில் ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறதுக்கு அக்கறை செலுத்துவாங்க. ஆனால் ஆடம்பரமான உணவுகளையும் இவங்க வந்து விட்டு வைக்கிறதில்ல. அதையும் அவ்வப்போது எடுத்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இவங்க இயல்பாக போஜன பிரியர்னு சொல்லுவாங்க. போஜன பிரியர். எந்த ஒரு உணவு, எந்த ஒரு கார மற்றும் இனிப்பு வகைகளை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. இன்னொன்று படிப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வம் இருக்கும். இளம் வயதிலேயே படிக்கக்கூடிய நல்ல ஆர்வம் இருக்கும். இன்னொன்று பகுத்தறிவு ஆய்வும், எதையும் பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை, நல்லது கெட்டது சரி தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இவங்க பார்த்திங்கன்னா பகுத்து
தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இளம் வயதிலேயே இவங்களுக்கு வந்துடும். மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட இவங்களோட திறமையால், பேச்சு திறமையால், இலகுவான அணுகுமுறையால் ரொம்ப சீக்கிரமாக கையாண்டு அதுக்கு ஒரு தீர்வு இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. இயல்பாகவே அதுக்கான ஒரு தீர்வை உடனடியாக எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட மனப்பக்குவம் இவங்கள்ட்ட ரொம்ப நினைஞ்சிருக்கும். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையும், இடர்பாடுகளான சூழ்நிலையும், இன்னல்களையும் ரொம்ப இலகுவாக கடந்து போகக்கூடிய அமைப்பு அப்படின்னா பரணி நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும். எந்த ஒரு துறைகளில் ரொம்ப சிக்கலான, கடினமான இருந்தாலும், அல்லது நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும், நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்க தொழிலாக இருந்தாலும், அதை எடுத்து லாபகரமாக மாற்றுறதில் இவங்க ஒரு புத்திசாலிகள், ரொம்ப திறமைசாலிகள் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அந்த மனப்பக்குவம், இந்த மார்க்கெட்டிங், ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனம் செலுத்தி அதை எவ்வளோ பெரிய நஷ்டமாக தான் அதை லாபகரமாக மாற்றக்கூடிய தன்மையும், அதை எடுத்து கொண்டு போய் செயல்படுத்தக்கூடிய தைரியம், துணிச்சலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அபரிமிதமாகவே இருக்கும். பல துறைகளில் இவங்க இந்த மாதிரி விஷயங்களில் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இது நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படலாம். ரொம்ப கீழே இருந்தது இப்போ ரொம்ப உயரத்தில் இருக்குது அப்படின்னு. ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா சில கம்பெனிகள் ரொம்ப கீழே இருந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரத்தில் இருக்கும். அதை உயரத்துக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி பரணி நட்சத்திரத்தில் இருக்கவங்களோட திறமையால் அது பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்திருப்பாங்க. லாபகரமாக மாற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னே சொல்லணும். இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா மனிதவளத்துறை அப்படின்னு சொன்னோம்னா மனிதர்களின் தேவைகளையும் பண்புகளையும் அறிந்து செய்யக்கூடியது. அடுத்து மனிதவளத்துறையில் அதிகமாக வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது பார்த்திங்கன்னா பார்த்தோம்னா இந்த பரணி நட்சத்திர நண்பர்கள் தான் நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று இவங்க சின்ன வயசுலேயே, இளம் வயதிலேயே வீடு, வண்டி, வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களும் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே இயல்பாகவே அமைஞ்சிருங்க. வீடுக்காக இவங்க சிரமப்பட வேண்டியதில்லை, வண்டி வாகனம் வாங்கணும்னு சிரமப்படுகிற இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் இவங்களுக்கு சின்ன இளம் வயதிலேயே இதுக்கான அமைப்புகள் இவங்களுக்கு வந்துடும். இதுக்கான விஷயங்கள் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே இந்த விஷயங்கள்லாம் கிடச்சிரும். தன்னோட இளமை பருவத்திலேயே பார்த்திங்கன்னா வீடு, வண்டி, வாகனங்களோட செல்வ செழிப்போடு வாழக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இருக்குது. அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு முயற்சியும் உழைப்பும் இவங்கள்ட்ட தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லணும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வயதானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், அறிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே அந்த அறிவு இளம் வயதிலேயே வந்துடுறது தான் இதற்கு காரணமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு உயர் பதவிகளும் அதே போல் ஆலோசனை கூறக்கூடிய நண்பர்களாகவும் இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வயதான காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பதவிகள்லாம் இவங்களுக்கு தேடி வரும். அதே போல் மற்றவர்கள் பிரச்சனைக்கு ஆலோசனை சொல்லி அந்த வருத்தத்தை நீக்கிறதும், அதற்கு ஒரு தீர்வு எடுக்கிறதும், அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பரணி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பார்த்திங்கன்னா 4 பாதங்கள் இருக்குது. 4 பாதங்களுமே 4 விதமான குண அதிசயங்களை வெளிப்படுத்தும். பொதுவாக மேச ராசி சுக்கிரனோட நட்சத்திரம். மேசராசி அதிபதி செவ்வாய் பகவான், சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். ஸோ 2 பேரோட ஆதிக்கமும் அங்கே செல்லும். அதில் ஒவ்வொரு பாதத்துக்கும் சிறு சிறு வித்தியாசங்கள் இருக்கும். குணதிசயங்களில் வித்தியாசம் இருக்கும், நடைமுறையில் வித்தியாசங்கள் இருக்கும், தொழில் முறையில் கூட சிறு வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொன்னோம். இப்போ என்னென்னா பரணி நட்சத்திரத்தோட முதல் பாகம், 1ஆம் பாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பரணி நட்சத்திரத்தோட முதல் பாதத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே கலங்க மாட்டாங்க. ஒரு 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 உறுதியான மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க. ஒரு பிரகாசம் தெரியும் உங்கள்கிட்ட. எதையுமே ஒரு சூரியன் மாதிரி
ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடியவர்கள், எதற்கும் அஞ்ச மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப இலகுவாக எடுத்துக்கக்கூடியவங்க, ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வு வந்தாலும் அதை ஈஸியாக சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு தெரியாத விஷயத்தையும் அவசரப்பட்டு பேச மாட்டாங்க, தெரிந்தது போல் பேசுகிறது இவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் புத்திசாலித்தனம் நிறைந்தவர்கள் அப்படின்னே சொல்லணும் பரணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதவர்கள். இன்னொன்று, எதிரிகள் பார்த்திங்கன்னா இவங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு இவங்க நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி இவங்களோட பேச்சு, செயல், நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். எதிரிகள்லாம் இவங்களை இயல்பாகவே பார்த்தாலே, ஆளை பார்த்தாலே பயந்து ஒதுங்குற அளவுக்கு இவங்களோட நடவடிக்கைகள், பேச்சு எல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லணும். எதையும் பார்த்திங்கன்னா உறவுகளுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று, உடன் பிறந்தவர்கள், தாய் தந்தைகளில் பார்த்திங்கன்னா அதீத அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை விட்டு கொடுக்கறதில்ல, அண்ணன் தம்பி உறவுகளுக்கு விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே சில இந்த மாதிரி விஷயங்களை விட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நாட்டுப்பற்று உடையவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று, மேடை பேச்சு, நாட்டுப்பற்று மிக்கவர்களாக அது சார்ந்த விஷயங்களை அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று, நாட்டை பாதுகாக்கும் இராணுவ வீரர்களாக இவங்க இருக்கக்கூடிய இராணுவ வீரர் பதவிகளில் இவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க அதிகமாக வகிக்கக்கூடிய பதவி அப்படின்னு எப்படி எடுத்துக்கிட்டோம்னா மக்களுக்கு சேவை செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி பதவிகளை தான் இவங்க அதிகமாக விரும்புவாங்க. அதாவது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்கள், மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பாடு தரக்கூடிய விஷயங்களை தான் இவங்க அதிகமாக அக்கறை செலுத்துவாங்க. பொதுவாகவே எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க அதிகமாக விரும்புவாங்க. அதாவது அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி அப்படின்னு சொல்லி உறவுகளோடு இருக்கிறத ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடியவர்கள், நேசிக்கக்கூடியவர்கள். அந்த சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும். இன்னொன்று, இந்த முதல் பாகத்தில் பிறந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால பெருமை அதிகமாக கிடைக்கும். அவங்களோட தாய் தந்தையரை கௌரவப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும், ஒரு பெருமைக்குரியவர்கள். அடுத்து 2ஆம் பாதம், பரணி 2ஆம் பாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பரணி 2ஆம் பாதம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது கல்வித்துறையில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு அறிவு கூர்மை நிறைந்தவர்கள். அதே போல் வியக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ரொம்ப சிறப்பாகவே செய்கிறவங்க. ஒரு புதுமையாக செய்யக்கூடிய சிந்தனை ஆற்றல் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். இவங்களுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு. பரணி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு சிந்தனை சிற்பி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சிந்தனை ஆற்றலில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதே போல் நண்பர்களோட, உறவினர்கள் எல்லா விஷயத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கராராகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப எந்த விஷயத்தை எப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிறதும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் ரொம்ப தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அன்பாக அணுகிறவங்க, இலகுவாக அணுகிறவங்க. ஒரு எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. எதிர்மறை சிந்தனையும் இருக்காது. ஆமாம், பாசிட்டிவ் அப்ரோச்சிலேயே அணுகக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும். ஆனால் வித்தியாசமான விஷயங்களை இவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக விரும்புவாங்க. எதையுமே ஒரு புதுமைத்தன்மை உடையதை அதிகமாக விரும்புவாங்க. அது சார்ந்த ஆராய்ச்சிகளை நிறைய எடுப்பாங்க. ஆமாம், எடுத்த காரியத்தை கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் உடனே அந்த வேலையை முடியும் வரை விடமாட்டாங்க. ஏதோ ஒரு வழியில் அதற்கான தீர்வெடுத்து அதை தெளிவாக முடிச்சிருவாங்க. முடிக்கக்கூடியவர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த பரணி 2ஆம் பாதம். அது மட்டும் இல்லாமல், அதாவது கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்தாலும், உடல் சோர்வு, மந்தத்தன்மை இருந்தாலும், ஆனால் மந்தமாக காணப்பட்டாலும் தன்னையை தானாகவே உற்சாகப்படுத்திக்கிறதுல இவங்க ஒரு உன்னதமான ராசிக்காரர், உன்னதமான நட்சத்திரம் பாதம். இந்த பரணி 2ஆம் பாதங்கிறது தன்னைத்தானே பார்த்திங்கன்னா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உற்சாகப்படுத்திக்கிற எந்தோசியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்சாகத்தை இவங்க இயல்பாகவே இவங்களுக்குள்ள
அந்த விஷயம் இவங்களே ஏற்படுத்திக்குவாங்க. எந்த ஒரு காலகட்டையும் தன்னை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. கணிதத்துறையில் மிகவும் சிறந்து விளங்குவாங்க. கணிதம் அப்படிங்கிறது, கணக்கு போடுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். அடுத்து எல்லோரிடத்திலும் சரியாக குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கோவப்படாமல், ஆதங்கப்படாமல், சூழ்நிலைகளை மிக சரியாக கையாண்டு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்தக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே போல் இவங்க விஷயத்தில் என்ன நடக்கும்னா, கவிதை கட்டுரைகள் எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. எழுத்தாசிரியர், கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, பொது மேடைகளில் தன்னோட புது சிந்தனைகளை புகுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க ரொம்ப ஆர்வமிக்கவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது முடிகிறது வரையும் அதில் ரொம்ப கவனம் செலுத்தி அதில் இருக்க நிறைகுறைகளை சீர்தூக்கி பார்த்து செய்கிறதுல இந்த 2ஆம் பாதம் அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லணும். எல்லா விஷயத்தையும் பார்க்க போனால் இவங்களோட அதிகப்படியாக எதுனா பத்திரிகை சுரை சார்ந்த துதிகளில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க. அடுத்து பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 3ஆம் பாதம் பார்த்திங்கன்னா மற்றவர்களை கவர்ந்து பேசுகிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். எங்கும் எதிலும் வெற்றி அப்படிங்கிறதுல எந்த இடத்துக்கு போனாலும் இவங்களை கூட்டிகிட்டு போனால் ஜெயிச்சுக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட மனோபாவம் இருக்கும், பேச்சு திறமை இருக்கும், செயல் இருக்கும், சொல்லும் அப்படி இருக்கும். எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்தி யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க ரொம்ப தெளிவாகவே இருக்கக்கூடியவர்கள். மிக சரியாக நுட்பமாக மற்றவர்களின் பேச்சுக்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். மற்றவர்களின் செயல்களையும் சொல்லையும் ரொம்ப இயல்பாகவே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். சகல துறைகள் சார்ந்த அனுபவமும் இவங்களுக்கு இருக்கும். எல்லா துறை சார்ந்த அனுபவங்களையும் இவங்க பெற்று வச்சுருப்பாங்க. இது சார்ந்து தான் தெரியும் அப்படின்னு தனித்து இல்லாமல் எல்லா துறை சார்ந்த அனுபவம், எதை பற்றி கேட்டாலுமே அது சார்ந்த அனுபவம் இருக்கும். அது சார்ந்த எடுத்துக்காட்டோட விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்காரர்கள் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க. எப்போதுமே மற்றவர்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுலையும் தன்னை சூழ்ந்து இருப்பவங்களை கலகலப்பாக வச்சுக்கிறதுலையும் ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க அப்படின்னே சொல்லணும். பெரிய பதவிகள் பார்த்திங்கன்னா பெரிய பதவிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும், அமைஞ்சிரும். இவங்களுக்கு சிறு முயற்சி எடுத்தாலே பெரு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் அதிபர்களாக பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ள பல பணியாளர்களை பார்த்திங்கன்னா அன்போடு நடத்தக்கூடியவர்கள், பெரிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு இருக்குது. தனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க, தன்னோட நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க அனைவரையும் அன்பாகவும் கருணையோடு நடத்தக்கூடிய அந்த உள்ளம் இருக்கும், அந்த மனநிலை இருக்கும் அப்படின்னே சொல்லணும். எப்போதுமே முன்னேற்றத்தை அதாவது தன்னோட பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதிர்கால தேவைக்கான விஷயங்களை முன்கூட்டியே செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் தான். அது இல்லாமல் நிர்வாகம், அதாவது பெண்களை பொறுத்தளவில் பரணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் உள்ளவங்க குடும்ப நிர்வாகத்தில் ரொம்ப மிகப்பெரிய கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க. குடும்ப நிர்வாகங்கிறது இவங்களுக்கே கைவந்த கலையாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க சேமிப்பு, வாழ்க்கை பகுதியில் சேமிக்கிறது, பிற்பகுதி தேவைக்காக சேமிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்கள். வங்கியில் பல்வேறு துறைகளில் இவங்களோட சேமிப்பை அதிகப்படுத்தி வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3ஆம் பாதம். இது இல்லாமல் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தன்னம்பிக்கை அப்படிங்கிறதுல ரொம்ப மிகச்சிறந்து விளங்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் தான். 4ஆம் பாதம் தன்னம்பிக்கை சிறந்தவர்கள்.
தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இயல்பாகவே குடிகொண்டிருக்கும். எதையும் துணிச்சலாக செயல்படுவாங்க, வேகமாக செயல்படக்கூடியவர்கள், எடுத்த காரியத்தை உடனே செய்யக்கூடியவர்கள். இவரோட வேகமான செயல்பாட்டால் சிறு சிறு தவறுகள் நகரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தற்பெருமை பேசக்கூடியவர்கள், தன்னை பற்றி தானே மிகப்பெரிய புகழ்ச்சி அப்படிங்கிறது அவங்கள பற்றி அதிகமாக பேசக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வது போல உதவி பெறுபவர்கள் அப்படின்னே சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இவங்கள்ட்ட நிரம்பி இருக்கும் அப்படின்னே சொல்லணும். வீண் பிரச்சனைகளை இவங்க வந்து நிறைய சந்திப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான பேச்சுவார்த்தையாக இருக்கும். பேச்சில் ஒரு கர்ரர் தன்மை இருக்கிறதுனால வீண் பிரச்சனைகளை இவங்களுடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விமர்சனங்களை வந்து இவங்க பொறுத்துக்க மாட்டாங்க. விமர்சனங்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய தன்மை, விமர்சனங்களை பொறுத்து கொள்ளாமல் அதை எதிர்த்து பேசி பல விஷயங்களில் தன்னை வந்து ஈடுபடுத்திக்குவாங்க. அதனால் பெரிய விமர்சனத்துக்கும் ஆளாவார். இவரை விமர்சனம் பண்ண போய் மீண்டும் விமர்சனத்துக்கு ஆகக்கூடிய நிலைமைகள் இவருக்கு ஏற்படும். ஆமாம், சிறு வயதிலேயே பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே சின்ன சின்ன ஏமாற்றங்கள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு உண்டு அப்படின்னே சொல்லணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே போட்டு இறுக்கி புழுங்கி போட்டு குழப்பிக்குவாங்க. ஒரு குழப்பல் தன்மை இவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லணும். ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். பூர்வ புண்ணியத்தால் தான் இவங்க வந்து இந்த இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதங்கிறது ரொம்ப சிறப்பாகவே போகும். அதோட பூர்வ புண்ணியத்தின் பலனாக தான் இவங்க வந்து இப்போ என்ன செய்வாங்கன்னா, அரசாங்க உத்தியோகத்தில் சில பேர் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வங்கி பணிகளில் சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி விஷயங்களில் இவங்க அதிகமாக இருப்பாங்க. அரசு துறைகளில் தான் இவங்க அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வங்கிகள்லையும் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தவித வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதும் பார்த்தோம்னா, இவங்களோட வாழ்நாள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகப்பெருமானை வழிபடுறது மிகச்சிறப்பு. ஆறுபடை வீடுகளில் பார்த்திங்கன்னா குருவாகவே அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம திருச்செந்தூர் முருகனை இவங்க வழிபடலாம். இல்லைன்னா வருடம் ஒரு முறை வருடந்தோறும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகன் தான். முருகனை இவங்க கையில் பிடிச்சாங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். இரண்டாவது, பொருளாதாரத்தில் மேம்படணும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மேம்படணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா வண்டி, வாகனங்கள், வீடு, அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து பண தேவைகள், பணம், தங்கம், இந்த மாதிரி விஷயங்கள், அது முதலீடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தொழில் செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே பணம், பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி இருக்கணும். அது சார்ந்து முன்னேற்றம் வேணும் அப்படின்னாக்க ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு இவங்க செய்யணும். வாரந்தோறும் மகாலட்சுமி வழிபட இவங்க பெரும் பணம்ங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே தேடி வரும். அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இப்படிப்பட்ட அமைப்புகள் அமையும். இவங்களோட ரத்தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைரக்கற்கள் பதிச்ச மோதிரங்களை இவங்க அணிஞ்சிக்கலாம். அது இவங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மிருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆண் யானைக்கு உண்டான பலம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இயல்பாகவே மனோபலம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பட்சினி எடுத்துக்கிட்டோம்னா காக்கை, மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நெல்லி மரம், அதாவது பால் வடிகிற மரம், நெல்லி மரம் இவங்களோடது. அது மட்டும் இல்லாமல் கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனுஷ கணம். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த கணம் மனிதனுக்கு உண்டான குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. ஆமாம், பரணி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் லீ என்ற பெயரிலும், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் லூ என்ற பெயரிலும், 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் லே என்ற பெயரும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் லோ என்ற பெயரிலும் பெயர்களை வைத்துக்கொள்ள அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இயல்பாகவே நல்லபடியாக இயங்கும். அந்த ஒளி அப்படிங்கிறது நட்சத்திர ஒளி இயல்பாகவே பெற்று அதற்கான பலன்கள்
இலகுவாக ரொம்ப எளிமையாக அடைகிறதுக்கு இது வழிவகுக்கும். அந்த ஒளி ஆற்றல் அப்படிங்கிறது இந்த பெயர் மூலமாக அந்த நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இந்த எழுத்துக்கள் பெயரின் முதல் எழுத்துக்களாக வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவராலாக பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வகையில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வண்டி வாகனம் வீடுகள் அப்படிங்கிற அமைப்பு நல்லாவே இருக்கும். ஆமாம், சிறு வயதிலேயே அவங்களுக்கு தேவைகள் நிறைவாயிரும். போஜனம் உணவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நீண்ட நெடு நாட்களாக எல்லாமே உணவு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். உணவு பிரியர்னு சொல்லக்கூடிய இவங்க எந்த வகை உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக இனிப்பு சார்ந்த உணவுகள், அடுத்து சுவை அதிகமாக இருக்க உணவுகளை இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னே சொல்லணும். இதுதான் ஓவராலாக நம்ம பரணி நட்சத்திரத்துக்கு உள்ள பொதுவான குணாதிசயங்களும் பொதுவான குணங்களும். பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்திங்கன்னா ஒரு சுகபோகமான உன்னதமான உயர் பதவிகள் வைக்கக்கூடிய பணம் பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய பெற்றோர்களிடத்தில் பாசம் காட்டக்கூடிய அன்பர்களாக இருக்கிறது தான் பரணி நட்சத்திரம். பரணி அப்படிங்கிறது அனைத்தையும் தெரிந்து அறிந்து பயன்படுத்தி அனுபவம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி, அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பரணி நட்சத்திரம்.